நடக்காதுங்கிறதுக்காக தான் உனக்கு சொல்லி அனுப்பிச்சேன். நீ ஆளுங்களை கூட்டு வந்து பிரச்சனை உண்டாக்குனா பயப்பட நினைச்சியா? தைரியமா எடுத்துக்கட்டு. இங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன மீறி ஏதாவது செய்ய நினைச்சா இந்த ராமசாமி முனீஸ்வர சுவாமியா மாறிடுவான். கட்டு. என்ன நிக்க வச்சுட்டு என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சுட்டல. இதுக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு சேர்ந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அன்னைக்கு இந்த ஈஸ்வரி யாருன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க. டேய் வாங்கடா. சீக்கிரமா போயிருந்தா கவுச்சு வாங்கி தண்ணி அடிச்சிட்டுல. டே கவட்ட, நம்ம ஊர்ல தவிச்ச வாய்க்கு தான் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்களே தவிர உன்ன போல நார்ன வாய்க்கு இல்ல. ஆமா, நீ அச்சா மட்டும் வாயில நரம்பணுமா விஷ போகுது. எனக்குன்னு வந்து மாற்றானு பாரு. டேய் என்ன முணுமுணுக்குற? மனுஷ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா சரி. படிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் விவரம் இருக்கா உனக்கு? இவனா? எனக்கு தெரியும், வண்டி ஓட்டு. இவன் சரியான லந்து பிடிச்சவனாச்சே. நல்லா மாட்டணும். அந்த பொண்ணு வண்டி ஓட்ட தெரியாம எல்லாரும் மேலே இடிக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் ஓட்ட லைசன்ஸ புரியுச்சா? எங்க கிட்ட இருந்தா தானே திரும்பி வாங்கறதுக்கு. என்னது லைசன்ஸ் வாங்கலையா? அப்ப எத்தனை பேர் உயிர் வாங்க பாத்தியோ. நல்ல வேலை இன்னைக்கு நம்ம தப்பிச்சோம். இன்னைக்கு உன் வண்டியில ஏன் மாட்ட போறான்னு தெரியல. விடுறா. அப்பதானே மேல மோதி கட்டி புடிச்சு சும்மா உருண்டு உம்மு 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 உம்மு. எனக்கு வெக்கமா இருக்கு. பையன் தேறிட்டான். ஏய், இப்படி பொண்ணுகிட்ட சொல்லி விடுறதுக்கு எதனா உதவி பண்ணலாம்ல? என்ன உதவி பண்ணணும்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த பின்ன தூக்கி விட்டா வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா. ஏய், என்ன சொல்ற நீ? அடச்சி, இத சொன்ன. ஐயோ, இதுக்கு பேரு ஸ்டார்டர் பின். எங்க வாயில எது வசதியா வருதோ அதான் சொல்ல முடியும். சொல்லுவீங்க சொல்லுவீங்க. பத்தி பேசி ராக்கெட் போடுறது தேவையில்ல. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நமக்கு எந்த ஊரு? நமக்கா? எனக்கு வீரபாண்டி. ஓ, வீரபாண்டியா? அப்ப வீம்பாதான் பேசுவேன். அப்ப தங்கப்பட்டிக்காரங்க மட்டும் தங்கமா பேசுவீங்களோ? ஏன் வீரபாண்டி ஆத்தா, அவன் தங்கம் தான். ஒரு நாள் அவனுக்கு பங்கு வராம இருந்தாச்சு. முதல்ல நீ வண்டி எடுத்து கிளம்பு. நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு போக தெரியும். பாரு பாரு. இன்னைக்கு இது போதும், ஏறி உட்காரு. இன்னைக்கு போய் தண்ணி அடிச்ச மாட்டான். உட்கார. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அண்ணா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கண்ணாடி போட்டு தானே பாடணும். அப்படின்னு அப்பதான் நம்ம தலைவர் மாதிரி இருக்கும். ஆமாண்ணே. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஓடிவா ஓடிவா. ஆடிவா ஆடிவான்னு சொல்றான். நீ ஆடி உழப்பறடா. ஆடிவா ஆடிவா. ஆடிவா ஆடிவான்னு பாடினா சுமதி விடுனே. மதிய சொல்லி தான் குடிச்சு மறைச்சிருக்கலாம். இப்ப எப்படி மறைக்கிறது? ஐயோ, லுங்கி எடுத்து மறைடா. இத மட்டும் இலக்கணமா சொல்லு. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. வேலை பாரு, வேலை பாரு. என்னமா நடிக்கிறாரு, நம்மளால நடிக்க முடியலையே. என்னடா கூப்பிடுறாங்க? யாரு? என்ன? ஆமா, இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. தொழிற்கழகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆமா, எதை கலக்குவீங்க எப்படி கலக்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். அதான் தெரியுதுல்ல. போடி. நெய்யிற மாட்ட மெனக்கிட்ட மாடுக்கு எடுத்த மாதிரி நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு வேலை பாக்குறவங்களுக்கு எடுத்துறாதீங்க. சரிப்படி வர மாட்டா புறாவில. என்ன படிச்சுவீங்களாக்கும்? போன பின்னாடி தானே நமக்கு அமைதி. இப்போது ஆரம்பிச்சலாமனே. சீக்கிரம் ஊத்தலானே. சரி சரி, மழை வராம இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம். அடேங்கப்பா, என்னடா இப்படி குடிக்கிறீங்க நீங்க? மனுஷங்களா நீங்க? வணக்கங்க தம்பி. வணக்கண்ணா. வணக்கம். தம்பி யாரு? உங்க பையனா? ஆமாங்க தம்பி. தம்பி என்ன பண்ணுகிறான்? நம்ம ஐயாவோட தயவால அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா படிக்க வைங்க. பெருசு
நீ படிக்காம விவசாயம் பண்ணிருந்த உங்க பையன் படிச்சுட்டு விவசாயம் பண்ண போறான். அததானே நீ பெருமையா பேசுற. படிக்கிறது படி ஒண்ணு தெரியும், குடிக்கிறத பாடுற. அண்ணன் சொல்லும் போது ஊத்துறா. என்ன லொல்லு, என்ன ராவடித்தனம். சாம்பார பாத்து ஊத்துடி. நீங்க ஊத்திட்டு வந்ததுக்கு நான் ஊத்துனது எவ்வளவு மேலு. உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்திடி. எனக்கு வாய் ஜாஸ்திதான். என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க குடிச்சு பாருங்க. என்ன எப்ப பார்த்தாலும் கட்டிக்கு போறேன் சொல்லிட்டு இருக்க. இந்த மாமனை என்னைக்காவது கட்டி பிடிச்சிருக்கியா? ஆசை பாரு. ஒரு தடவடி, ஒரு தடவடி இங்க வாய. என்னடி உங்க மாமா என்ன செய்யறாரு? அவருக்கு என்ன, ஜாலியா கூட்டாளிங்களோட ஊர் சுத்துற வேலைதான். அதாவது பரவாயில்லடி, என் ஆளு என் ஃப்ரெண்ட்ஸோட என்ன சுத்துறாரு. அவருக்குள்ள குடிக்கலையோ என்னவோ. கிழிச்சிருக்காரண்டி. இங்க வா. வேணாண்டி, இதெல்லாம் சும்மா 6 அடி உள்ள நபர் கிழிக்கிட்ட தோசைன்னு கேட்கணுமா? இப்படி சொல்ற? இதே கேஜிசி சொன்னதுனாலதான் எங்க அக்காக்கே கல்யாணம் ஆச்சு. அதுவும் அவர் சொன்ன திசையில தான் மாப்பிள்ளை கிடைச்சது. உன் பேர் என்னம்மா? சுமதி. சுமதிக்கு ஒரு ஜோசியன வார. சுமதிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுத்து கொடுமா மீனாட்சி. எம்மா, உனக்கு வந்த படம் ராமர் வனவாசத்தோட வந்திருக்கிறது. இப்ப நீ நினைச்சிருக்கிறவர் உனக்கு கிடைக்க மாட்டார். சுமதி, அழாதடி. ராமர் காட்டுக்கு போனாலும் சீதையோட தானே சேர்ந்தாரு. ராமனை கட்டிக்கிட்டு அவசியம் ஊட்டிக்கு போலன்னு இருந்தா இருந்தாலும் காட்டுக்கு போவேன்னு சொல்றேன். ஏமா, இதை நான் சொல்லமா, என் மீனாட்சி தான் சொன்னுச்சு. அப்படின்னா மாமா எனக்கு கிடைக்கவே மாட்டாரா? கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கும் பரிகாரம் இருக்கிறது. என்ன? கோயில்ல 101 அகல் விளக்கு ஏத்தி எல்லாம் ஒரே நேரத்தில் எரியும் போது நீ வேண்டுனா நீ நினைச்சவர் உனக்கு கிடைப்பாருங்கம்மா. அம்மா முகத்துல சந்தோஷம் தெரியுது. மீனாட்சி, நாம கிளம்பலாமா? என்னன்னு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமே, சொல்லுங்க. இல்லம்மா, உங்க வீட்டு பக்கத்துல புரோக்கர் கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன். அதுல எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா வர முகத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லு. என்னன்னு சொல்றீங்க? பொண்ணா பிறந்த யாருக்காவது உங்களை போய் பிடிக்காம போகுமா? என்னம்மா பண்ணுறது? என் வீட்டுல ஒருத்தர் இருக்காளே, என்ன கண்டாலே பிடிக்காது. அதனால நான் விரும்புற பொண்ணை விட என்ன விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு என் தலைவரே சொல்லிக்கிறார். சரின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலாம்.
வரேண்ணே. இங்க பார், குடிடம் போட்டு காதல் மனம் சுகமா கேட்டு கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. மனம் சுகமாக இனிக்கிறது. கண்ணாலே கடிதம் போட்டு காதல் மனம் சுகமா கேட்டு கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. சுகமாக நிற்கிறது. வீரபாண்டி தேருக்குள்ள வீட்டிருக்கும் அம்மன் போல வீதி உள்ள தேவி வந்து இதயத்துல குடி போகுண்டா. இதயத்துல குடி போகுண்டா. வீரபாண்டி தேருக்குள்ள வீட்டிருக்கும் அம்மன் போல வீதி உள்ள தேவி வந்து இதயத்துல குடி போகுண்டா. இதயத்துல குடி போகுண்டா. உசுரோட கிள்ளி போராட தள்ளி அடிவேரோட கிள்ளி அவ போராட தள்ளி. கண்ணாலே கடிதம் போட்டு காதல் மனம் சுகமா கேட்டு கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. செடி வாசத்தாரி வசந்தத்தின் அழைப்பா வந்து இதய வாசலா திறந்தா. இதய வாசலா திறந்தா. பூவின் சிரிப்புக்காரி துளசி செடி வாசக்காரி வசந்தத்தின் அழைப்பா வந்து இதய வாசலா திறந்தா. இதய வாசலா திறந்தா. சவப்பா மகத்தான படைப்பா மலரோட பிறப்பா சிந்தும் சிறப்பா. கண்ணாலே குடிடம் போட்டு காதல் மனம் சுகமா கேட்டு கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. மனம் சுகமாக நிற்கிறது. கண்ணாலே கடிதம் போட்டு காதல் மனம் சுகமா கேட்டு கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. கண்ணும் கண்ணும் பேசிய வார்த்தை காதுக்குள்ள கேட்கிறது. சுகமாக நிற்கிறது.